அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துவதிலே நான் மற்றற்ற மனமகிழ்ச்சி அடைகிறேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தின் மத்திய பகுதி சொல்லுகிறது, தேவன் அன்பாய் இருக்கிறார். தேவன் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லி வேத புஸ்தகத்தில் உள்ள அநேக வசனங்கள் நம்மை அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறது. ஆண்டவன் சொல்லுகிறார், மகனே நான் உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறேன், மகளே நான் உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பின் நிமித்தமாக தான் என்னுடைய இரத்தத்தை இந்த உலகத்திலே உனக்காக நான் சிந்தினேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக உன்மேல் வைத்த அன்பு, உன்னுடைய குடும்பத்தில் வைத்த அன்பு, உன்னுடைய ஆத்மாவில் வைத்த அன்பிற்காக என்னுடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆவியானவர் இன்றைக்கு நம்மை ஞாபகப்படுத்துகிறார். பல வருடங்களுக்கு முன்பதாக சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல நான் விரும்புகிறேன். சென்னையிலே ஒரு கிராம பகுதியிலே ஒரு சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். விளையாடி கொண்டிருந்த போது அதன் பக்கத்திலே ஒரு சுண்ணாம்பு கூட்டம் காணப்பட்டது. சுண்ணாம்பு கூட்டத்துக்குள்ளாக அந்த சிறுவர்கள் ஓடி அங்குமிங்குமாக ஓடி மகிழ்ச்சியோடு காணப்பட்டார்கள். ஒரு நேரம் வந்தது, திடீரென்று ஒரு சிறு பையன் அந்த சுண்ணாம்பு கூட்டத்துக்குள்ளே விழுந்து விட்டான். ஐயோ என்று அலறத் தொடங்கினான். ஐயோ, என்னுடைய கண் காந்துகிறதே, என்னுடைய கண் எரிந்து கொண்டிருக்கிறதே, நான் என்ன செய்வேன், என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அந்த சிறுவன் ஓலமிட்டு கொண்டிருந்தான். எல்லாரும் அக்கம் பக்கம் உள்ளவங்கெல்லாம் ஓடி வந்தாங்க. எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாங்க. ஒரே ஒருவர் ஓடி வந்தார். அந்த சுண்ணாம்பு கூட்டத்துக்குள்ளாக இருந்த சிறுவனை வெளியே எடுத்து மீட்டார். மீட்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த காலத்தில் பெரிய மருத்துவமனை எல்லாம் கிடையாது. ஒரு கிராமத்துக்கு ஓடோடி செல்லுகிறார். ஒரு வைத்தியரிடத்திலே செல்லுகிறார். ஐயா, இவன் ஒரு சுண்ணாம்பு கூட்டத்துக்குள்ளாக விழுந்து விட்டான், இவன் கண் பூதா சுண்ணாம்பு காணப்படுகிறது, அலறுகிறான், இவனை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அந்த வைத்தியர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த சிறுவனுடைய கண்களில் உள்ள அந்த சுண்ணாம்பு முற்றிலும் மாற வேண்டும் என்று சொன்னால் மனிதனுடைய இரத்தம் காண வேண்டும் என்று சொன்னார். அந்த இரத்தம் இந்த கண்ணிலே ஊற்றப்பட வேண்டும், அந்த இரத்தம் செல்ல செல்ல அந்த சுண்ணாம்பு வெளியாகும் என்று சொல்லி அந்த வைத்தியர் சொன்னார். அந்த மனிதரோ கண்கள் இங்கே காணப்படுகிறார். யார் இரத்தம் கொடுப்பது, யார் இரத்தம் கொடுப்பது? ஒருத்தருக்கும் அதற்கு அதை சம்மதிக்கவில்லை. கடைசியாக அந்த விதவை தாய்க்கு, அந்த சிறுவனுடைய தாய்க்கு அந்த செய்தி அனுப்பப்படுகிறது. அந்த தாய் காட்டுப்பகுதியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு அந்த செய்தி அனுப்பப்படுகிறது. அறிந்த அந்த தாய் ஓடோடி வருகிறாள். ஐயோ, என்னுடைய மகன் சுண்ணாம்பிலே விழுந்து விட்டானா, அவனுடைய கண்ணிலே சுண்ணாம்பு வந்து விட்டதா என்று சொல்லி பரபரப்போடு அந்த இடத்திலே வந்தார். ஐயா வைத்தியரே, என்னுடைய இரத்தத்தை என்னுடைய மகனுடைய கண்களிலே ஊற்றுங்கள், என்னுடைய மகனுடைய கண்களில் உள்ள சுண்ணாம்பு மாறட்டும் என்று சொல்லி அந்த தாயார் கண்ணீரோடு காணப்பட்டார். நடந்தது என்ன தெரியுமா? தன்னுடைய தாயினுடைய அந்த கையில் இருந்த இரத்தத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவனுடைய கண்ணிலே ஊற்றப்பட்டது. அவன் அலறி அடித்தவன், வேதனையோடு காணப்பட்டவன் இப்பொழுது சற்று கொஞ்சம் அமைதலாக காணப்படுகிறான். அந்த இரத்தம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த சுண்ணாம்பு வெளியே வந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது ஆறுதல் அடைந்தவனாக காணப்படுகிறான். முழித்து பார்க்கிறான். தன்னுடைய தாய், தாயே, உன்னுடைய இரத்தத்தை எனக்காக நீ ஈந்தாயே, இப்பொழுது எனக்கு நான் சுகத்தோடு காணப்படுகிறேன், என்னுடைய கண்களிலே வலி இல்லை என்று சொல்லி கட்டி அணைத்து முத்தமிட்ட மகனாக ஒரு தாயாக காணப்பட்டார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதே போல்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய ஒவ்வொரு செய்த பாவங்களுக்காக நமக்காக ஆண்டவர் இரத்தத்தை சிந்தினார். என்னுடைய இரத்தம் இங்கு ஊற்றப்படட்டும், சிலுவையிலே ஊற்றப்படட்டும், பாவம் செய்த மக்களுக்காக ஊற்றப்படட்டும் என்று சொல்லி தன்னுடைய இரத்தத்தையே தனக்காக அர்ப்பணித்தார். இன்றைக்கும் ஆண்டவர் நம் மீது அன்புள்ளவராக காணப்படுகிறார். நம்முடைய குடும்பத்திலே அன்புள்ளவராக காணப்படுகிறார். அன்பில்லாமல் நீ காணப்படுகிறாயா? ஐயோ, என்னுடைய தகப்பனிடத்தில் அன்பாய் இருப்பதில்லை, என்னுடைய தாயினிடத்தில் அன்பாய் இருப்பதில்லை, என்னுடைய பிள்ளைகளினிடத்தில் அன்பாய் இருப்பதில்லை, என்னுடைய சகோதரனிடத்தில் அன்பாய் இருப்பதில்லை என்று சொல்லி கண்கலங்கி காணப்படுகிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்வேன், நான் உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறேன், நான் உன்னிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத ஒரு அன்பை
ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இலவசமாக வைத்திருக்கிறார். தன்னைத்தானே சிலுவையில் ஒப்படைத்து, என்னுடைய இரத்தம் இந்த சமூகத்திற்காக சிந்தப்படட்டும், இந்த மனிதனுக்காக சிந்தப்படட்டும், இந்த மகனுக்காக சிந்தப்படட்டும், மகளுக்காக சிந்தப்படட்டும் என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்த தேவன் இன்றைக்கும் சிலுவையிலே தொங்கி, உனக்காக நான் இரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறேன், நீ வா மகளே, நீ வா மகனே என்று சொல்லி அழைக்கிற தேவன் நம்முடைய உயிருள்ள தேவன். அந்த தெய்வத்தை அவரோடு நாம் பேசுவோம். ஆண்டவரே, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறது யாரும் இல்லை, உலகம் என்னை புறக்கணித்து இருக்கிறது, என்னிடத்தில் அன்பாயிரும் ஆண்டவர், உம்மிடத்திலே நான் வருகிறேன் ஆண்டவரே, உம்முடைய சிலுவையை நான் நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, என்னிடத்தில் அன்பாயிரும் என்று சொல்லி கேட்போமா? கர்த்தருடைய குடும்பத்தில் அன்பாயிருப்பார், உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.